ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கான ஒரு மார்கழி மாத பொதுப்பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத பலன். இந்த மார்கழி மாதம்னு பார்த்திங்கன்னா 6/12/2024 இருந்து 13/1/2025 வரையான காலகட்டம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி 15ஆம் தேதி 30/12/2024 சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார். மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 பார்த்திங்கன்னா புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த பயிற்சியோட இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. கன்னி ராசி அன்பர்களுக்கான இந்த மார்கழி மாத பொதுப்பலன் பார்த்திங்கன்னா, கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் நாளில் இருக்கின்றார். நாளில் சூரிய பகவான் இருக்கிற நிலையில் பார்த்திங்கன்னா, உங்கள் உறவினர்களை பற்றிய ஒரு புரிதல், சொந்த பந்தங்கள், சொந்தக்காரங்க யார் எப்படின்னு நீங்கள் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. சூரியன் நாளைக்கு நிலையில் உங்களுக்கு இந்த அரசு தொடர்பான சில செயல்பாடில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுது. அரசு சார்ந்த விஷயங்கள் லோனோ எதுக்கும் நீங்கள் அரேஞ்ச் கேட்டிருந்தீங்கன்னா அந்த அரசு சம்பந்தமான செயல்பாடு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் நிலை ஏற்படுவது. உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ, உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் தானாக விலகிச் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மார்கழி மாதம் கன்னிராசிக்கு அமைகிறது. உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தா 11 இருக்கார். அந்த 11 செவ்வாய் இருக்கிற நிலையில் பார்த்தா உங்களுக்கு எதிராக யாராக இருந்தாங்களோ அந்த எதிராக இருந்த அன்புகளை மிக சாதுத்தியமாக வெல்லக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அது பேச்சால் இருக்கலாம், இல்லை அமைதியாக இருக்கலாம், இல்லை அவங்கள நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு செயலால் அவங்கள நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய, அவங்களே உங்களுடைய புரிஞ்சுங்க பார்த்தியா, நம்ம மாதிரி அவங்களே உங்களை புரிந்து கொண்டு அவங்களே தள்ளி போகிற அளவுக்கு உங்களுடைய சாதுத்தியமான செயலை நான் வெற்றி கொள்ள போகிறீங்க. உத்தியோகங்களில் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும். எந்த வேலையாக இருந்தால், அரசு பணியோ பிஸ்னஸோ தொழிலோ எதுவாக இருந்தால் உங்களுடைய உழைப்பை அதிகமாக போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு அந்த உழைப்பாலே உங்களுடைய ஒரு நல்ல தொழில் சார்ந்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு புதன் பகவான் 3ல் இருக்கிறாரு. அந்த புதன் பகவான் 3ல் வருகின்ற நிலையில் பார்த்தோன்னா உங்களுடைய மாமனார் வழியில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு செய்கின்ற முயற்சி என்னவோ அந்த ஒரு முயற்சிக்கும் எதிர்பார்த்த பலன் கிடைக்க போகுது. எந்த விஷயத்துக்காக எந்த வேலை செய்கிறோமோ அந்த பலனை நீங்கள் செய்கின்ற வேலைக்கேற்ற முயற்சிக்கேற்ற பலனை நீங்கள் அப்பப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகுது. உங்களுக்கு 1/1/2025 பார்த்தோன்னா புதன் பகவான் 4 இருக்கார். அந்த 4 புதன் வருகின்ற நிலையில் பார்த்தோன்னா உடைய கால்நடை தொடர்பான லாபங்கள் இருப்போது. கால்நடை வளர்க்குறவங்க, கால்நடை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தா அந்த கால்நடை தொடர்பான அன்பர்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த உறவினர் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு நேரப்போகுது. சொந்தக்காரங்களாம் உங்களை ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு சுக்கிர பகவான் 5ல் இருக்கின்றார். சுக்கிரன் 5ல் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய இலக்கு நிர்ணயிக்க, இதை செய்யணும், அதை முடிக்கணுன்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து இங்கே செயல்படக்கூடிய காலகட்டம் அமைய போகுது. உங்களுக்கு அது கண்டிப்பாக சக்ஸஸாக போகுது. செய்யுங்க. நீங்கள் இந்த கலைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. ஆர்ட்டு, புத்தகம் எழுதுறது, ஃபோட்டோகிராஃபி, இதில் உங்களுக்கு அந்த கலை ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த 30/12/2024 பார்த்தோன்னா அன்னையிலேருந்து புதன் பகவான் சுக்கிர பகவான் 6க்கு வராரு. 30/12/2024 சுக்கிர பகவான் 6ல் இருக்கிறதால இந்த வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த சில விஷயங்களில் உங்களுக்கு வெளியூர் பயணங்களோ இல்லை வேறு எங்கே டூர் போகிற மாதிரி உள்ள விஷயங்களில் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு குழந்தைகள் வெளியில் ஒரு மகிழ்ச்சியாக குழந்தைகளால் நல்ல மார்க் எடுத்துலாம், வேலை வாய்ப்புக்கு பசங்க போகலாம், ஒரு எக்ஸாம் தேர்வில் அவங்க தேர்ச்சி பெறலாம். இந்த கால குழந்தைகள் மூலியம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் நல்ல ஒரு மாதமாகவே கன்னிக்கு அமைகிறது. உங்களுக்கு குரு பகவான் 9 இருக்கார். குரு பகவான் 9 இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவின் வழியில் உதவி கிடைக்க போகுது. அந்த உறவினுடைய உதவியை நீங்கள் பெற போகிறீங்க. சனி பகவான் 6ல் இருக்கின்றார். பாதியில் நின்ற எந்த வேலையும் மீண்டும் முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. சனி பகவான் 6ல் இருக்கிறதால விட்ட வேலையெல்லாம் மீண்டும் தொடர்ந்து செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் ராகு பகவான் 7ல் இருக்கார். அந்த 7ல் ராகுல் இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா உடைய மனைவி வழியில் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. ஏதாவது சப்போர்ட், தொழில் சார்ந்த ஏதாவது விஷயத்தில் சப்போர்ட் வேணால் உங்களை மனைவி சார்ந்தவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அந்த விஷயம் சக்ஸஸாக முடிக்க போகிறீங்க. நீங்கள் கேது பகவான் ராசியில் இருக்கிறதால உங்களுக்கு
இந்த நீண்ட நேரம் கண் விழித்து இருப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். கண் விழித்து பிரயாணம் செய்வது, கண் விழித்து வேலை செய்வதெல்லாம் கண் விழித்து வேலை செய்வதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு. மற்றபடி எல்லா விஷயமும் ஒரு சிறப்பான மாதமாக தான் உங்களுக்கு இந்த கன்னிக்கு இந்த மார்கழி மாதம் அமைது. உங்களுடைய வழிபாடும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபட்டிங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போது. கன்னிராசி நண்பர்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அமைப்போது. நன்றி, வணக்கம்.